சௌந்தர்யா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மறைந்த நடிகை, மிகப்பெரிய அளவில் மக்கள் நல்ல வரவேற்பை பெற்றவங்க. நிறைய திரைப்படங்கள் நடித்து ரொம்ப பீக்கில் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் விமானத்தில் இவங்க பயணம் செய்யும்போது அவங்க தவறிட்டாங்க அப்படின்றது எல்லோருக்குமே நம்பவே முடியாத ஒரு விஷயமாக இன்ன வரைக்கும் எல்லோருமே அதை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இதே போல் நிறைய தமிழ் நடிகைகளுடைய இழப்பு நம்மளால் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டுருக்கு. என்ன காரணம்ன்றதே தெரியாத அளவுக்கு இன்னமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு மர்மமாக தான் இருக்குது. 22 வருடத்துக்கு முன்னாடி அவங்க காலமாகியிருக்காங்க. இது விபத்தா கொலையான்னு நடிகை சௌந்தர்யா குறித்து பரபரப்பு புகார் ஒன்று வச்சிருக்கிறாங்களாம். ரஜினியினுடைய படையப்பா, அருணாச்சலம், கமலினுடைய காதலா காதலா, விஜயகாந்தின் சொக்கத்தங்கம்னு பல படங்களில் தமிழில் நடித்து ரசிகர்களுக்கு நல்லா அறியப்பட்ட ஒரு முகமாக இருந்தவங்க தான் சௌந்தர்யா. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நடந்த விமான விபத்தில் தனது 31வது வயதில் சௌந்தர்யா காலமானாங்க. இந்த சம்பவம் திரையுலகில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. சௌந்தர்யாவினுடைய மரணம் விபத்து அல்ல, திட்டமிடப்பட்ட பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் அப்படின்னு அதில் ஒரு போலீஸார் பார்த்திங்கன்னா புகார் கொடுத்துருக்கிறாராம். தெலுங்கானா கம்மம் மாவட்டம் சத்யநாராயணபுரம் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சிட்டி மல்லு சௌந்தர்யாவினுடைய அந்த மரணத்தில் பின்னணியில் சதித்திட்டம் இருக்கிறதாக புது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்காராம். சம்ஷாபாத்தினுடைய ஜல்லேப்பள்ளியில் சௌந்தர்யாவுக்கு சொந்தமாக 6 ஏக்கர் விருந்தினர் மாளிகை ஒன்று இருந்திருக்கு. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு அந்த மாளிகையை சௌந்தர்யாவிடம் கேட்டதாகவும், ஆனால் சௌந்தர்யாவின் சகோதரர் அமர்நாத்தும் அதை நிராகரித்ததாகவும் அவருடைய புகாரில் தெரிவிச்சிருக்காராம். விமான விபத்தில் இருவரும் இறந்த பிறகு மோகன் பாபு அந்த மாளிகையை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சுக்கிட்டாரு. சௌந்தர்யா போன விமானம் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு இது வரைக்கும் உறுதியாக தெரியல. இதன் பின்னணியில் சதித்திட்டம் இருக்குதா அப்படின்றத காவல்துறை முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு கம்மம் ஏசிபி மற்றும் கம்மம் கலெக்டரிடம் புகார் கடிதம் அளிச்சிருக்கிறாங்க. இந்த நிலத்தை மீட்டு ஆதரவற்றோர், இராணுவத்தினர், போலீசார் ஆகியோரின் நலனுக்காக வழங்கணும்னு தனது புகாரில் சிட்டி மல்லு அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த நில அபகரிப்பு விவகாரத்தில் மோகன் பாபுவை அழைத்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காராம். இந்த புகாரால் தனக்கு மோகன் பாபு தரப்பிடம் இருந்து மிரட்டல்கள் வரலாம் அப்படின்றதுனால தனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கூட கோரிக்கை வச்சிருக்காராம். இருந்தாலும் இந்த புகார் குறித்த மோகன் பாபுவோ அவரை சார்ந்தவர்களோ எந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் நாட்களில் இந்த வழக்கில் மேலும் பல திருப்பங்கள் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னடா இது திடீர்னு இப்படி ஒருத்தர் அதுவும் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.